சங்கீதம் 4 அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரை. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் அருளும். நெருக்கத்திலே இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். To the chief of Michigan and the Negatian, a Bethlehem of the David. Hear me when I call, O God of my righteousness. Thou hast interrogate me, and when I was in distress, I have the mercy upon me, and hear me prayer. வசனம் 2. மனுபுத்திரை எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதையே விரும்பி பொய் நடுவீர்கள். O sons of man, and how long will he turn my glory into the same? How long will I love unrelentingly and ask after losings Celia? வசனம் 3. பக்தி உள்ளவனையே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்றும் அறியுங்கள். நான் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். But can one that this Lord and hate and set and upright him, that isn't gladly for himself, and Lord, I will hear when I call upon him. வசனம் 4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலேயே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். Stand in error and sin not, and commune within your own heart and upon bad, and be still and Shelah. வசனம் 5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். Offer the sacrifice of the righteousness, and this put your trust in the Lord. வசனம் 6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர்கள். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். There be and may that he say, and who will and shall use any gods. Lord, if though of the light of my many continues upon me. வசனம் 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீரே. Thou hast put on gladness in my heart, and more than in these times, and that their unwine increased. வசனம் 8. சமாதானத்துடன் எடுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணினீர். I will and both and lay my hand down in the peace and sleep. For thou, Lord, and only make me and dwell in the safety.